1.5 மில்லியன் பிட்காயின் வாரத்துக்கு 120 இயர்ஸ் கிட்ட ஆகுமென்று சொன்னீங்க. அப்போ எப்படி 19 மில்லியன் பிட்காயினை கொஞ்சம் இயர்ஸுக்குள்ளேயே வாங்கினாங்க. அடுத்தது இவர் மில்லியனை பில்லியன் அடிச்சிருக்காரு. அது மில்லியன். ஓகே, 21 மில்லியனில் 19.5 ஆல்மோஸ்ட் 20 மில்லியன் ஆல்ரெடி வந்துட்டு இன்னும் 1 மில்லியன் இல்லாட்டி 1 மில்லியன் தான் வாரத்துக்கு இருக்கு. ஆனால் அது வாரத்துக்கு கிட்டத்தட்ட 114 சம்திங் இயர்ஸ் எடுக்கும். ஓகே, அந்த டைமில் நம்மளாம் இருக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தேன். நான் இதுதான் கேட்டுக்கிறேன். அது அப்படி இவ்வளோ பெரிய பல்க் அமௌண்ட்டான பிட்காயின் குயிக்காக வந்துட்டு இதுக்கு பிறகு வாரது ஏன் லேட்டாக வந்து கேட்டுக்கிறாரு. அதுக்குரிய ரீசன் தான் பிட்காயின் ஹால்விங். பிட்காயின் ஹால்விங்கை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது அந்த வீடியோட அட்டாச் பண்ணுறதுக்குள்ள இவர் தெரியும் பாருங்க. ஸோ பிட்காயின் ஹால்விங் விஷயம் என்னன்னு சொன்னால், பிட்காயின் ஒயிட் பேப்பர் ரிலீஸ் ஆகினதுல இருந்து 2008 ரிலீஸ் ஆகி ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா பிட்காயின் வார அமௌண்ட் அரவாசா குறையும்னு சொல்லித்தான் இந்த சத்தோஷி நகமோட்டோங்கிறவர் இந்த பிட்காயினை ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. ஸோ முதலாவது பிட்காயின் வந்த புதுசுக்குள்ள பிட்காயின் மைனர்ஸுக்கு கிடைச்ச ரிவார்டை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் பிளாக்கை மைன் பண்றதால கிடைச்ச ரிவார்ட் 50 பிட்காயின் ஒவ்வொரு பிளாக்கையும் மைன் பண்ணக்குள்ள அப்ராக்சிமேட்டா ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா 50 பிட்காயின் உலகத்துக்கு வரும். அந்த 21 மில்லியன்ல இருந்து இப்படி கண்டினியூஸா வந்துட்டு இருந்ததோ அந்த 4வது வருஷத்துல, அதாவது அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் பிளாக் இது சம்பந்தம் ஃபுல் டீட்டெயில்ஸா போட்டீங்க வந்த பிறகு 25 பிட்காயின் தான் மாறும். ஓகே, அப்ப எப்ப 25 பிட்காயினா மாறினிக்குன்னு சொன்னா 2012ஆம் ஆண்டு 25 பிட்காயினா மாறுது. ஓகே, 2012 திரும்ப 2016ல் 12.5 மாறுது கிடைக்கிறது. ஓகே, அதுக்கு பிறகு வெளியில வாரது 12.5 மாறுது. அதுக்கு பிறகு 2020ல் 6.25 மாறுது. ஓகே, அடுத்தது 2024 இந்த வருஷம் வார மார்ச் ஏப்ரல் இந்த பீரியடில் அது எவ்வளோ மாறப்போகுன்னு சொன்னால் 3.125 மாறப்போம். இப்போ நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கிற பிட்காயின் 6.25 கிடைச்சிட்டு இருக்கிறது. இந்த ஹால்விங் இந்த நடக்கிற இப்போ வரப்போகிற இந்த ஹால்விங்க்கு ஒரு 50-60 நாள் தான் இருக்கு. அதுக்கு பிறகு அதில் வர பிட்காயின் 3.125 குறைய போகுது. இதே மாதிரி இன்னொரு 4 வருஷம் போகலாம், அந்த 3.125 அரவாசா குறையும். இப்படி அரவாசா குறைஞ்சி போறதால தான் இதுக்கு பிறகு நிறைய பிட்காயின் ஆக்களுக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ இப்போ டிமாண்ட் கூட்டிட்டு போகுது பிட்காயினுக்குள்ள. பிளாக் ராக் அது மாதிரியான ETFs எல்லாம் வந்து பயங்கரமா டிமாண்ட் கூட்டிட்டு போகக்குள்ள வார சப்ளை அப்படியே குறைஞ்சிட்டு போனீங்கன்னு சொன்னா அதோட ப்ரைஸ் எங்க கொண்டு பாருங்க. ஸோ நம்மளோட கவர்மெண்ட் ஃபேக் கரன்சியலான LKR, USD, கெனடியன் டாலர்ஸ் மாதிரியான ஃபேக் கரன்சியல் எல்லாம் அவங்க நினைச்சா டின்னியார்லேருந்து பிரிண்ட் அடிச்சு போட்டு, ஏன்டா நீங்க பிரிண்ட் அடிக்கிங்க கல்லணையில் என்ன நம்ம கேட்டுறப்படாங்கிறதுக்காக இல்லை உங்களோட கணத்துலாம் எங்களோட கவர்மெண்ட் ரன் ஆகுதுன்னு சொல்றதுக்காக உங்கள்ட்ட இருந்து அநியாயமா நீங்க வேலை செய்யற பணத்துல இருந்து 50 வீதத்தை டெக்ஸா பிடிங்கி எடுக்கானாங்க. ஓகே, ஸோ இந்த கல்லணைகள கையில இருந்து நம்மளோட வெல்த்தையும் நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டாடுங்கிறதுக்காக உருவாக்கினா பிட்காயின். ஸோ பாருங்க, இப்போ உங்களோட கொஸ்டினுக்குரிய ஆன்சர் இதுதான். 21 மில்லியன்ல ஆல்மோஸ்ட் 20 மில்லியன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தது காரணம் ஏற்கனவே வார பிட்காயின் அளவு கடும் கூடையா இருந்துச்சு. ஏர்லி அடாப்டர்ஸ் அதை கிராப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு பிறகு வார அந்த 1.5 மில்லியன் பிட்காயினுக்கு இதுக்கு பிறகு வாங்க போற ஆக்கள் மைனர்ஸ் எல்லாம் கடுமையாக போட்டி போடுவாங்க. ஸோ அதனால மைனஸுக்கு குறைஞ்ச அளவில் பிட்காயின் கிடைக்கிறதால டிமாண்ட் பயங்கரமாக கூடும். அதனால ப்ரைஸும் கூட்டிகிட்டு போகும். ஓகே, அதனால தான் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் பிட்காயின் இவ்வளோ ப்ராஃபிட்டபிள் அசட்டாக இருக்குது. ஷார்ட் டேர்மில் பார்க்கக்குள்ள கடும் வாலடைலாக தான் இருக்கும். ஆனால் லாங் டேர்முக்கு 5-10 வருஷ பிட்காயின் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எந்த அளவு ப்ராஃபிட்டபிள்னு சொல்லி உங்களுக்கு எவ்வளோ வழங்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? பிட்காயினில் நீங்கள் பிலீவரா, இல்லாட்டி பிட்காயினில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, இல்லாட்டி பிட்காயின் சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது எங்களோட HBU கன்சல்டன்சியால் ஃப்ரீ AI ட்ரேடிங் போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் என்னோட ப்ரொஃபைல் நேமில் hbuconsultancy.com தெரியும். அந்த hbuconsultancy.com வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸையும் எங்கள் பிஸ்னஸ் அசோசியேட் தருவாங்க. பை.